என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. முடிஞ்சு போச்சு எல்லாமே. நான் போறேன். அவன் 300 பவுன் 500 பவுன் போட்டா மட்டும் அவன் குடும்பம் பண்ணியிருப்பானா? பண்ணியிருக்க மாட்டான். இன்னும் டார்ச்சர் கொடுத்து இன்னும் வாங்க ஆண்ணுவான். இவன் இப்போ 500 கேட்டா இன்னொருத்தன் 1000 கேட்பான், இன்னொருத்தன் 2000 கேட்பான். அவனுக்கு எதுனா தீர்ப்பு கொடுத்து அவனை சாவு அடிக்கிறது. கொடுக்கறதுனால தான் வாங்குறாங்க. உனக்கு இஷ்டம் இருந்தால் கல்யாணம் பண்ணின்னு போ, இல்லைன்னா போன்னு சொல்லணும். அந்த நிலைமை வரணும். இதுதான் லவ் மேரேஜ் தான் பெஸ்ட்டு. ஏன்னா வரதட்சணை இல்லை, ஒரு மேரேஜ் செலவு இல்லை, எதுவுமே இல்லை. ஷூட்டிங் ஆர்டர் பொம்பளை கிட்ட கொடுத்து அவங்க 2 பேரும் நிற்க வச்சு சுட சொல்லணும். ஆமாம்மா, இப்போ இவங்கள சுட்டா இன்னொருத்தவங்க செய்ய மாட்டாங்க, இன்னொரு மருமகள செய்ய மாட்டாங்க. இப்போ உடனே ஒரு தண்டனை கொடுத்துப்பாரு, அவன் பயப்படுவான். இது வந்து கோழை தானே. என்னை பொறுத்து உயிரோட இருந்து அவனை நீ ஒரு கோலம் காட்டியிருக்கணும். நீ போய் இப்போ மறைஞ்சிட்ட பிறகு அவங்கள வந்து ரிமாண்ட் பண்ணிடுவாங்க, திருப்பி அவங்க ஜாமீன் எடுத்துருவாங்க, திருப்பி அவங்க வேற ஊருக்கு அமைச்சிருவாங்க. தெரியாது, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? பேசினது ஆடியோலாம் நீங்க கேட்டிருந்திருப்பீங்க. அது கேட்கும்போது அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு சத்தியமா அழுதுட்டேன் நான். பிரேவ்மேன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. செத்து இருக்கக்கூடாது. ஒன்று, அவங்க வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது. இவ்வளோ நகை போட்டு 300 பவுன் 1 2 இல்லை 300 பவுன் போட்டிருக்காங்கன்னா அப்போ அவங்க இன்னும் தருவாங்கன்ட்டு இவங்க டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணி இதுமாரி டார்ச்சராக இருக்குது. அந்த பொண்ணை கூப்பிட்டு இது பண்ண வேண்டியது தானே. அடுத்தவங்க பணம் தொண்ணணுன்னு அவனுக்கு ஆசை. அவனை வந்து எதுலேயும் சேர்த்துக்கல, அவனை குதிரை ஓட்ட விட்டுருக்கணும். சொல்கிறாங்களே அவன் 300 பவுன் 500 பவுன் போட்டால் மட்டும் அவன் குடும்பம் பண்ணியிருப்பானா? பண்ணியிருக்க மாட்டான். இன்னும் டார்ச்சர் கொடுத்து இன்னும் வாங்க ஆண்ணுவான். அவனுக்கு எதுனா தீர்ப்பு கொடுத்து அவனை சாவு அடிக்கிறத விட்டுட்டு இவன் இப்போ 500 கேட்டால் இன்னொருத்தன் 1000 கேட்பான், இன்னொருத்தன் 2000 கேட்பான், போட்டுக்கினே இருப்பாங்க. ஆனா இப்ப இந்த மாதிரி புதுசால கல்யாணம் ஆகிதான் பிரச்சனைன்னு பொண்ணு வந்து சொன்னா சலிச்சுட்டு போ, அப்படிதான் இருக்கும்லாம் நிறைய அப்பா அம்மாங்க சொல்றாங்களா? அந்த மாதிரி தானே இது, அப்படி சொல்லலாமா? அந்த காலத்தில் அப்படிதாம்மா சொல்லுவாங்க. இந்த காலத்தில் வந்து பசங்க கம்ப்யூட்டரில் ஓடுற மாதிரி ஓடிக்கிறாங்க. இப்போ எல்லாம் புரிஞ்சு போச்சு பசங்களுக்கு. அம்மா அப்பா சொன்னா அந்த பொண்ணுக்கு அருவில் படித்த பொண்ணு தானே, ஏன் சாவறது? அப்பா வேணாம் இதுக்கப்புறம். ஏன்னா ஊர் உலகம் என்ன சொல்லுமோ அப்பா அம்மாவை ஒன்றும் சொல்லாத அளவுக்கு இந்த பொண்ணு படிச்சிருந்ததுன்னா அவனை எடுத்து போய் கோர்ட்டில் நிறுத்தி அவனுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுமோ இன்னொருத்தர் செய்யாத அளவுக்கு அவனை கொண்டுன்னு வந்திருக்கலாம். இந்த பொண்ணு நினச்சா படித்த பொண்ணு தான் அது. புத்தி எங்கே போச்சு? ஏன் சாவறது? இவன் இன்னைக்கு 300 பவுன் போட்டு கட்டி கொடுத்து மறுபடியும் 200 பவுன் போட்டு அவன் வச்சு வாழ்வான். நடக்குதா? அதெல்லாம் சும்மா. அப்புறம் ஒரு 2000 பவுன் எடுத்துனுவான், 3000 பவுன். இவனுக்கு இவ்வளோ வசதி ஆகிறவன் ஏன் ஒருத்த மூட்டு பொண்ணை கட்டணும்? அலையிறது பணத்துக்கு. அவனா சொல்ல பணத்தை வாரி போகிறான். ஒன்றும் கிடையாது. 4 அடி மண் வருதோ இல்லையோ போகுதோ, பணத்தை வச்சா துண்ண போகிறான். இப்போ ஒரு உயிரை போச்சு இல்லை. இந்த பொண்ணு செத்தது தப்பு. இப்போ இந்த கணவருக்கும் மாமனார் மாமியாருக்கும் என்ன தண்டனை கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஷூட்டிங் ஆர்டர் பொம்பளை கிட்ட கொடுத்து அவங்க 2 பேரும் நிற்க வச்சு சுட சொல்லணும். ஆமாம்மா, இப்போ இவங்கள சுட்டா இன்னொருத்தவங்க செய்ய மாட்டாங்க, இன்னொரு மருமகள செய்ய மாட்டாங்க. இப்போ உடனே ஒரு தண்டனை கொடுத்துப்பாரு, அவன் பயப்படுவான் இந்த தண்டனை செய்ய மாட்டாங்கன்ட்டு. அதனால் வந்து அப்பப்போ கொடு. இதுதான் லவ் மேரேஜ் தான் பெஸ்ட்டு. ஏன்னா வரதட்சணை இல்லை, ஒரு மேரேஜ் செலவு இல்லை, எதுவுமே இல்லை. இது இவ்வளோ செலவு பண்ணி அந்த பொண்ணுக்கு கொடுமை நடந்துக்குது. அது கண்டிப்பாக நாங்களாம் எதிர்க்கோம். திருநங்கைங்களாம் அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களாம் தான் அந்தமாரி பண்ணுவாங்களா? ஒரு உயிரே போயிடுச்சு பணத்துக்கோசம். எவ்வளோ நாளைக்கு அந்த பணத்தை வச்சு இருக்க போகிறாங்க? அவங்க சாகும் போது ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லாமல் தான் நம்மளை இது பண்ணுறாங்களே. நம்ம மரணம். இன்னொன்று அந்த பொண்ணு அந்த பேசின ஆடியோலாம் நீங்கள் கேட்டிருந்திருப்பீங்க. அது அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படின்னா நம்ம அக்கா தங்கச்சியில் வந்தால் எப்படி இருக்கும்ன்ட்டு நாங்கள் சத்தியமாக அழுதுட்டேன் நான். அது கேட்குறப்பல மனசு அப்படி ரொம்ப ஆட்டாயிடுச்சு. எங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம்லாம். இப்படிதான் இன்னும் இது இவ்வளோ கஷ்டம் நடக்குது நாட்டில், இனிமேலாம் நடக்குது. இது எவ்வளோ பெரிய அநியாயமாக இருக்குது. கண்டிப்பாக தூக்கு தண்டனை கொடுக்கணும் அவங்களுக்கு. ஆயுஷ்க்கும் அவங்க வெளில பெயிலே கிடைக்கக்கூடாது.
உள்ளதா இருக்கணுமே அவங்க. அந்த மாரி நம்ம தமிழக அரசு தான் வந்து அவங்களுக்கு இது பண்ணணுமே. அரேஞ்ச் மேரேஜ் வந்து ஏன்னா எந்த ஒரு கம்பல்சரி வரதட்சணையும் முன்ன இல்லாத- மாதிரி நான் மாற்றத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப நாள் ஆகும். உன் கேரக்டர் நான் உனக்கோசம் வர மாதிரி ரொம்ப நாள், ஒரு வருஷம் கூட ஆகலாம். ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியாது ஃபர்ஸ்ட். அது அரேஞ்ச் மேரேஜ்னால அதுதான் பிரச்சனையே. சமுதாயம் காரணம் நினைக்கிறேன், எல்லாம் நம்ம மனசு தான். தைரியமாக இருக்கணும்னா இருந்திருக்கலாம். எவ்வளோ பேர் புருஷன் எல்லாம் தனியாக கூட வாழ்கிறாங்க, எவ்வளோ பிள்ளைங்களை தனியாக பார்க்குறாங்க. இது வந்து கோழை தானே என்னை பொறுத்தல. அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும். அவனை வந்து நீ உயிரோட இருந்து அவனை நீ ஒரு கோலம் காட்டியிருக்கணும். நீ போய் இப்போ மறைஞ்சிட்ட பிறகு அவங்கள வந்து ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. திருப்பி அவங்க ஜாமீன் எடுத்துருவாங்க. திருப்பி அவங்கள வேற ஊருக்கு அனுப்பிச்சிருவாங்க. தெரியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அதே ஊரில் அவங்கள எல்லாரையும் உட்கார வச்சு அந்த மாதிரி அடிச்சு கொடுமை பற்றி அவங்க மன்னிப்பு கேட்டு அதோட இந்த வேலை யாருமே பண்ணக்கூடாது. சட்ட ரீதியாக அவங்க உள்ளே அமிச்சாங்கன்னா அவங்க சட்ட ரீதியாக வெளியில் வந்துடுவாங்க, வேற எங்கன்னா போயிடுவாங்க, மறைஞ்சிடும் அதோட அந்த கதை. அவ்வளோதான். ஒரு உயிர்ன்றது வந்து சுலபமான விஷயம் இல்லை. அதுவும் பொண்ணோட உயிர் போகிறது எவ்வளோ மனசே கஷ்டமா இருக்குது. அப்பா அம்மா இதெல்லாம் இருக்காங்க அதே ஜெயிலெல்லாம், அவங்கள கூட தூக்கில் அமிச்சிட்டு இவங்க தான் போட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதை பப்ளிசிட்டி என்றைக்குமே பண்ண மாட்டாங்க. தூக்கில் போட்டு பணக்காரங்க தான் இந்த மாதிரி பண்றாங்களே. ஜெயிலை பொறுத்தவரையில் அது பப்ளிசிட்டி பண்ண மாட்டாங்க. வேற யாருனா கூட அனாதையை கூட தூக்க மாட்டலாம், மாட்டிட்டு இவங்க தான் மாட்டினேன்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் இருக்க கதை. அந்த ஊர்லேயே முட்டி போட வச்சு அவங்கள கரும்புலி செம்புலி குத்தி அவங்கள அந்த மாதிரி அடிச்சு கொடுமை பண்ணி இந்த ஊரை விட்டு அவங்க தெருத்தணும். அதை அசிங்க பண்ணால் அந்த ஊரே பார்க்கணும். அதுதான் பெஸ்ட்டு. சப்போர்ட் பண்ணுறோமா இந்த பொண்ணுக்கோசம்? இந்த பொண்ணுக்கு நடந்த இந்த விபரீதம் எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது. இவங்க எல்லாரையும் ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்து ஜென்மமும் வெளியே வராத அளவுக்கு ஒரு தண்டனை தமிழக அரசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு திருநங்கை சார்பாக கேட்டேன். என்ன கேட்டால் கொடுக்கறதுனால தான் வாங்குறாங்க. கொடுக்கக்கூடாதுன்றேன் நான். உனக்கு இஷ்டம் இருந்தால் கல்யாணம் பண்ணின்னு போ, இல்லைன்னா போன்னு சொல்லணும். அந்த நிலமை வரணும். நம்ம கொடுக்கணும், எவ்வளோ கொடுத்தாலும் நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க பொண்ணு வந்து நல்ல பொண்ணாக இருக்கணும், அது நல்லபடியாக நாம் சம்பாதிச்சு நம்ம பொண்டாட்டிக்கு நகை வாங்கி போடணும் அப்படின்னு தாட்டு வரணும். அடுத்தவங்க கிட்ட வாங்கி அதை நம்ம அனுபவிக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்ததுன்னா இந்த பிரச்சனையே வராது. ஊருக்கெல்லாம் பயந்த நமக்காக தான் நாம் வாழணும். ஊருக்கு பயந்து வாழக்கூடாது. நம்ம பிறந்தோம், நம்ம வாழணும். நம்ம வந்ததை நமக்கு என்ன தாட்டு இருக்கோ அதை அனுபவிச்சுட்டு போகணும். அது அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்றதெல்லாம் நினைக்கவே கூடாது. நமக்காக தான் நாம் வாழறோம். அவங்களுக்கு தண்டனை கொடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ செத்து போனவங்க வரப்போகிறது இல்லை இல்லையா? ஒரு உயிர் வந்து பெரிய மகத்தானது. இப்போ அவங்களுக்கு தண்டனை கொடுத்து மட்டும் செத்து போனவங்க வரப்போகிறது இல்லையே. வாழ போகிறது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். இவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை இல்லாத அந்த பொண்ணை போய் ஒரு ஊரை, இதுவே இவன் தங்கச்சி இந்த மாதிரி போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தானா, இவன் பொண்ணை கல்யாணம் பண்ணி ஒரு 500 பவுன் போடுறேன், அப்புறம் ஒரு 300 பவுன் போட்டுறேன், 200 பவுன், அப்புறம் இவன் தங்கச்சிக்கு இந்த கொடுமை ஆயிருந்தா இவன் எப்படி இருந்திருப்பான்? அந்த வருத்தம் அவனுக்கு தெரிஞ்சிருப்பான்ல. கூட பிறந்தவளாக தான் தெரியும். அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மனசாட்சியே இல்லாத செய்கிறாங்க. அதனால் இதுக்கு வந்து சட்டம் தான் நல்ல நீதி கொடுக்கும். வரதட்சணை கொடுக்கலாம் ஒரு அளவுக்கு. நம்ம பொண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம வசதி இருந்தால் நம்ம நிறைய கொடுக்கலாம். வசதி இல்லையா இவ்வளோதான் என்னால், அதுலேயே அவங்க புரிஞ்சுக்கணும் இவ்வளோதான் இவங்களால செய்ய முடியும்னு சொல்லிட்டு. அதை வந்து ஒரு வன்முறையே கேட்டுலாம் வாங்கி ஒரு கொடுமை பண்ணி அது வாங்கணும்னு விஷயமே கிடையாது. என்ன ஒன்று, இந்த பொண்ணு கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்கணும். சாகிறதுக்கு முன்னே நம்ம அம்மா அப்பாலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்களே, ஒரு வாதாடியே வெளியே வந்திருக்கலாம். அங்கேருந்து வந்து அம்மா கிட்ட சொல்லிட்டு, அம்மா இந்த மாதிரி எனக்கு வாழ பிடிக்கல, அவரு இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கூட வெளியே வந்திருக்கலாம். 10 நாள்லயே சொல்லியிருக்கு. ஆனால் பெற்றவங்க புரிஞ்சுக்கிறேன். பெற்றவங்க எதுக்கு புரிஞ்சுக்கலாம்? நம்மளுக்கு அசிங்கமாயிட போகுது, நம்ம பொண்ணு வாழ்ந்தா போதும்னு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அதனால வந்து பசங்களே கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பெற்றவங்க பசங்களும் வந்து பெரியவங்கள கொஞ்சம் மதித்து புரிஞ்சுக்கினா தான் என்ன. ஆனால் இதுக்கு வந்து சட்டம் வந்து சட்டம் எதுவும் எடுக்கணும். அது எடுத்தால் தான் இதுக்கு ஒரு தீர்மானம் வரும். இந்த வரதட்சணை கொடுமை கூட கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் ஒரு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சரி, ஏன்னா நானும் 2 பொண்ணு வச்சுருக்கேன். எனக்கு ஒன்றும் அப்படிலாம் எதுவும் முடிஞ்சால் இவ்வளோதான் செய்ய போகிறோம், நம்ம மனசாட்சி பொறுத்து. அதை கேட்டுலாம் வந்து ரொம்ப இதெல்லாம் கொடுமைலாம் பண்ணிலாம் வாங்கக்கூடாது. சரியா? பொண்ணா பிறந்தா அம்மா வீட்டில் செய்ய வேண்டியது செஞ்சு தான் ஆகணும். அது மீறி அதிகமாக கேட்குறாங்கன்னா அது குற்றம் தான். அது இப்போ பொண்ணுக்கு உண்டாந்து பெற்றவங்க செய்யணும், அது கடமை. அதுக்கும் மீறி அதிகமாக கேட்டால் அது தப்பு தான். அது தப்பு தான், அது குற்றம் தான். இது கொடுமை, இது அநியாயம், இது தப்பு. இது மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா பொண்ணுக்கு உண்டாந்து எல்லாமே தாய் வீட்டிலேருந்து செய்கிறாங்க. அதுக்கும் மீறி நிறைய கேட்குறது அது தப்பு. இப்போ உயிரே போயிடுச்சு, திருப்பி வருமா? அது தப்பு தான். அந்த பொண்ணோட அப்பா அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சலிச்சுட்டு தாமா இருக்கணும், ஆரம்பத்தில் குடும்ப வாழ்க்கை அப்படிதான் இருக்கும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி சொல்லலாமா? தப்பு. அது பொண்ணு சொல்லுதுன்னா அதிகமாக தானே செஞ்சுருக்கோம், அது என்னன்னு பார்த்துருக்கணும். பெற்றவங்க மேலேயும் தப்பு தான். அது என்னன்னு போய் ஒரு வாட்டியாவது போய் பார்த்து பொண்ணு சொல்லுதே என்னன்னு போய் பார்த்துருக்கணும். பார்க்காம விட்டதும் தப்பு தான். இப்போ உயிரே போயிடுச்சே, திரும்பி வருமா? வராதுல்ல.
அது பெற்றவங்களும் போய் கொஞ்சம் போய் கல்யாணம் பண்ணா கடமை முடிஞ்சதுன்னு இருக்கிறாங்க. அது இருக்கக்கூடாது, போயும் பார்க்கணும். இன்னொன்னு வந்துமா, அந்த பொண்ணு ஒரு ஆடியோ அனுப்பிச்சிட்டு செத்துருக்கா அவங்களோட அம்மாக்கு. ஆமா, அப்பாக்கு ஆமா. அனுப்பியிருக்கா. அதை நீங்க கேட்டேன். கேட்டு கேட்கும் போது எப்படிமா இருந்தது? கஷ்டமா தான் இருக்குது, மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அவங்கள சும்மா விடக்கூடாது, இந்த மாதிரி பண்றவங்களையும். அது கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது? ஆடியோ மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. பொண்ணை பெற்றவங்க எல்லாருக்கும் வேதனை தான் இது. நான் பார்த்தேன், யூடியூப்ல பார்த்து கேட்டேன் நானும். அது ரொம்ப வேதனை தான் அது. அதை எப்படி அவங்க பெற்றவங்க தாங்கிக்கிறாங்களோ எப்படின்னு தெரியாது. ஒருவேளை இந்த சொசைட்டியும் காரணமாமா இந்த மாதிரியான விஷயம்? இல்ல இது காரணமே கிடையாது. அது பொண்ணோட முடிவு தான் இது. அது விருப்பம். இன்னும் மக்கள் என்ன தடுக்க போறாங்க? ஒண்ணும் கிடையாது. சமுதாயத்துல சொல்லுவாங்களா வாழ வெட்டியா வந்து அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் தப்பு. அவங்க இஷ்டம். கல்யாணம் பண்ணிட்டு 3 நாள்ல வந்து கூட நிறைய பிஸ்னஸ்லாம் வச்சு பெரிய ஆளையா எவ்வளோ சாதிச்சுக்கிறாங்க, பெரிய ஆளா. அந்த மாதிரி கூட எதுனா பண்ணியிருக்கலாம். அது பண்ணது தப்பு தான், அது கோயத்தனம். அது முடிவு எடுத்தது தப்பு. தண்டனை என்ன கொடுத்தாலும் உயிர் வரப்போதா? ஆயுள் தண்டனை தான் கொடுப்பாங்க, சாவர வரைக்கும் இருக்க சொல்லுவாங்க. ஆனால் அந்த பொண்ணோட உயிர் வராதுல்ல. திருப்பி என்ன தண்டனை கொடுத்தாலும் வேஸ்ட்டு தான். அது வரதட்சணைன்றது இருக்கக்கூடாது. நம்ம பொண்ணும் ஆணும் பொண்ணும் சரி சமம் தான். இருந்தாலும் இந்த காலத்தில் ஆம்பளும் பொம்பளும் 2 பேரும் வேலைக்கு போகிறவங்களா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதுலேயே குடும்பம் ரன் பண்ணலாம். அதுக்கு மேலே வரதட்சணைன்றது தப்பு. அது தப்பு யார் மேலே இருக்குன்னு தெரியாத நம்ம சொல்லக்கூடாது. இருந்தாலும் அனுசரித்து போகணும். பெற்றவங்க அது மாதிரி தான் சொல்லுவாங்க. அது அதிகமாக பாதிக்கப்படுறதுனால அது அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் அவங்க கடமையும் கரெக்டாக குடும்பம் நம்ம வேணாம்மா நீ வாழாத வந்து எந்த அப்பா அம்மாவும் சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இதை மாதிரி அவங்க அனுசரித்து போகணுன்னு தான் சொல்லுவாங்க. இல்லைப்பா நீங்கள் இருந்து பார்த்தா சூழ்நிலை தெரியும்னு அந்த பொண்ணும் சொல்லியிருக்கலாம். அதுமாரி அதுக்கு மேலே நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க குடும்பம் கல்யாணம் பண்ணியாச்சு, அனுசரித்து போன்னு சொன்னோம். அது மீண்டும்னாக்கா அந்த பொண்ணு அங்கே இருக்கிறது சரியில்லை. சமுதாயமும் ஒரு காரணம்னு எடுத்துக்கலாமா இதுக்கு? கொள்கையே பண்ணிக்கிச்சுனாக்கா அது எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம் நம்ம உணரணும். அதுவும் நினைக்கணும். அது அது தாய் தப்புன்னு இது மாதிரி சொல்லியும் இதை மாதிரி சொன்னான்னு மனசுக்கு இவங்களும் புரிஞ்சிக்கலையான்னு ஒரு இதுவில் போய் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதுக்கு அது பெற்றவங்களும் ஒரு காரணம்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அதுவும் ஒரு காரணம். இந்த கொடுமைக்கு மிகப்பெரிய முக்கியமான காரணம் வந்து கணவர், அதே மாதிரி மாமனார் மாமியார் தான். இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அதிகபட்ச தண்டனை வழங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? வரதட்சணைன்றது ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதெல்லாம் ஒரு பேய் பிடுங்குற மாதிரி. அதெல்லாம் பேய் பிடுங்குற மாதிரி. அதை வரதட்சணைன்றது இருக்கக்கூடாது. நானும் 2 பிள்ளைக்கு பொண்ணு பார்த்துட்டு வரதட்சணைக்கெல்லாம் கிடையாது, நாங்கள் கேட்கல. அதை மாதிரி நாங்கள் பொண்ணு கொடுத்துக்கிற இடத்துல வரதட்சணைன்னு கேட்டால் பொண்ணு கொடுக்க மாட்டோம். அதை மாதிரி சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம். வரதட்சணைன்னு கேட்குறது தப்பு. அவங்க தண்டனை கொடுக்கலாம். என்ன தண்டனை கொடுக்கணும்? என்ன தண்டனைன்னு சொல்ல இல்ல முடியல. ஆயுள் தண்டனையா இல்ல வேற என்ன தண்டனை கொடுக்கணும்? ஏன்னா அதை பார்த்துட்டு மத்தவங்க பெண்ணுக்கு யாரும் நடக்க கூடாது. புரிஞ்சு மறுபடியும் அது மாதிரி தப்பு யாரும் செய்யக்கூடாதுன்றதுனால அதிகபட்ச தண்டனையை கொடுக்கலாம். தப்பு இல்லை. I don't think so. It's a right thing to take a dowry, to give a dowry. Anyone. I mean, like whether it is a girl, whether it is a boy. We have been grown up now, and we have been thought that equality is there, women's for men's as well. Dowry and everything, I don't think so. It's a correct thing to give any one of them, because we are from the same society now. Both of the people are earning, they are independent, and they can earn for themselves. They can take care of their parents, and yeah. She had committed suicide, leaving a voice note to his father stating that I don't want to be a burden. I can totally understand, because her family must be not that strong. That's why she must have felt that instead of asking from father some money, putting some burden on him, instead I will just live my she might give up on her life. That's really sad to hear about it. Do you think society has a great impact on this dowry system? It should have. Honestly, it is like, old days it was like an impact. Nowadays, I think girls can take over their voice, okay? And I have seen girls talking about it. Myself, we are been taught like that, I have brought up from a family where my dad used to always say from my childhood that taking a dowry and giving a dowry is a wrong thing. Same as going, giving a bribe or taking a bribe. Both are the wrong things. Yeah, it's hard to hear, but I don't know what situation she must be feeling at. It's very easy to, sit here and give some opinion on that, but we don't know what situation she must be in. So, no one wants to live their life like this, give up on the life, commit suicide. I think the biggest thing, the hardest thing is
of killing yourself, you know, sacrificing all these things, your life, it's the biggest thing. Nobody can do that. If she's doing that, which means it's like she must have been so much of pressurized of these things. We can't even think about all these things. ஜஸ்டிஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். எல்லாம் ஸ்டார்டிங்கில் எல்லாம் பண்ணுவோம், அது இது ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் சப்புன்னு போய் முடியும். அதனால எதுவும் சொல்கிறதுக்கே பிடிக்கல. அது பாவம்மா, தைரியமாக இருந்தால் வருவாங்க வெளியே. அவங்க நல்ல ரிச் ஃபேமிலி, அவங்க போடான்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்திருக்கலாம் என்னன்ட்டு. ஆனால் அது அவங்க இருக்கல. அவங்க பொண்ணுங்கள்லாம் கோழையாக இருக்காங்க, அதுதான் கஷ்டமாக இருக்குது. தைரியமாக இருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த இதுக்கு நியாயமே எதுலேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒன்றே ஒன்று இந்த பொள்ளாச்சிது ஒன்று தான் கிடச்சிது. அது மாதிரி எல்லாத்துக்கும் கிடைச்சா நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? கடவுளை தான் வேண்டணும், தைரியமாக ஏதாவது பண்ணணும். அது பண்ணால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எல்லாரும். புதுசா கல்யாணம் இருக்குல்ல, அப்படிதாம்மா இருக்கும். அனுசரிச்சு போங்க. செலவு பண்ணி பண்ணுறாங்க இல்லையா? பேரண்ட்ஸ் இதுவாக சொல்கிறேன், இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறோம், ஐயோ இப்படின்றாலே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போன்னுவாங்க பேரண்ட்ஸ். அதுதான் எல்லாருமே அப்படி தான் வருவாங்க. இல்ல அது கரெக்டா தப்பா? தப்பு தான். ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா ஒரு வேலை தப்பாக இருக்கலாம் அப்படின்ட்டு, ஆனால் அவங்க பொண்ணை நம்பணும் அவங்க. ஏன்னா பொண்ணு வளர்த்துருக்காங்க இல்லையா, பொண்ணு உடனே சொல்ல மாட்டா இல்லையா, அது ஒன்று இருக்கு இல்லையா. தைரியமாக யோசித்து பேரண்ட்ஸும் பண்ணணும். அவங்க பொண்ணை வளர்த்துருக்காங்களே, அவங்க பொண்ணை பற்றி தெரியும்ல, பொண்ணு சொன்னாலே ஏதாவது இருக்கும்ன்ட்டு அவங்க பார்க்கணும். 10 நாளுன்னு பார்க்கக்கூடாது. அதெல்லாம் எல்லாம் பண்ணால் எல்லாம் நடக்கும். இது எப்போ நடக்கும் தெரியாது. மேம், என்ன ஒரு தண்டனை, இந்த ஆயுள் தண்டனை கொடுங்க, தூக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மக்கள் சொல்றாங்க. நீங்க அவனை என்ன பண்ணாலும் தகணும், அவ்வளோதான். என்ன பண்ணாலும் தகும். தைரியமாக இருக்கணும் பொண்ணுங்க, தெரியுமா. லைஃப் அது இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், சேஞ்சஸ் இருக்கும். பிரேவ்மேன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். Dr. Srivarmas. Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together.